தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒன்றை இலங்கையில செய்திட முடியுமா? இந்த கேள்விக்கு யாராவது போக சொல்லுங்க. எனக்கு கேள்வி கேட்க வார ஒவ்வொருத்தரும் மனச்சாட்சியா வருவோம். என்ன எங்க பிள்ளை இருக்கு, எங்க சரி இருக்குது. ஓகே, அர்ச்சனாட்டையும் கேள்வி கேட்போம், அர்ச்சனாட்டையும் பிள்ளை சரியா சொல்லுவோம். இதை விட 85% போல மெட்ட பகுதியில் இருக்குன்னு சொன்னால் மெட்ட பகுதியும் கேள்வி கேட்போம், அதுக்கான வாழ்வியலை தேடுவோம், அதுக்கான சூழலை உருவாக்குவோம். அப்படி செய்யலாம். நாளைக்கு அர்ச்சனா எதிர்கட்சி தனித்துவமான ஒரு கட்சி உருவாக்கி ஓகே சரி நாளைக்கு வரட்டும், அர்ச்சனா 15-20 ஆசனத்தை போடுறான்னு வைப்போமே. அரசாங்கத்துக்குள்ள உள்வாங்கப்படாமல் நாங்கள் எதிர்கட்சியா இருந்து இந்த 15 எம்பிமாரையும் வச்சு நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் 15 வருஷம் என்னத்தை சாதிச்சோமோ அதைத்தான் அர்ச்சனாவும் சாதிக்கலாம். ஆனா ஒன்றை மட்டும் படிவா விளங்கி கொள்ளுங்க, ஒன்று நாங்கள் கூட சாதிக்கலாம். அப்படின்னு சொன்னால் எங்கட மக்களுக்கு ஒதுக்கப்படுற ரூபா காசும் ஒரு சுரண்டலுக்கு போகாமல் நேரடியாக மக்களின் வாழ்வியலுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படை வாழ்வியலுக்கான ஒரு விஷயத்தை மட்டும் அந்த 15-20 எம்பிமாரால செய்ய முடியுமா? நேர்மையா இருந்தால் இதை மட்டும்தான் நாங்கள் செய்ய முடியும். மற்ற என்னோட சொல்ல புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு அமைப்புகளையும் நான் மதிக்கிறேன். அவை தேசியத்தை நோக்கியும் தேசியம் நோக்கியும் அவருடைய பாத பயணத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். ஐக்கிய நோக்கி பயணிக்கட்டும். இது ஒரு பாதை, அதுல வெற்றி கண்டுட்டால் வடகிழக்கு தாய பிரதேசமா உருவாகட்டும். அர்ச்சனா என்ற தனிநபர் ஒரு மக்களுக்கான சுகாதாரம், மருத்துவம், கல்வி, அதைக்கான பொருளாதார வாழ்வியல் என்ற ஒரு சிந்தனைகளை பயணிக்கட்டும். அவர் ஒரு சரியான நிர்வாக கட்டமைப்பை அங்கே உருவாக்கிட்டால் பெரும் வெற்றி. அது நான் சொல்லுவேன் 100க்கு 100% இலங்கையில சாத்தியமே இல்லை. ஆனால் அதுக்காக அவர் நான் உடைக்க விழிக்கிடையில அவர் அந்த பயணத்தை நோக்கி செய்யட்டும். அப்ப இந்த 2 பயணங்களும் நடக்கட்டும். எது வெற்றி பெறுது, எது இலக்கு நோக்கி அறப்படுது பார்ப்போம். நாளைக்கு அவர் இல்லாட்டியும் வடகிழக்கு மக்களுக்கான இன்றைக்கு சாபச்சி பிரச்சனை நாளைக்கு இந்த பதிவை பார்த்து கூட மாற்றம் அடையாம இருந்தால் பெரும் விஷயம். இப்ப இல்லையாப்ப நீங்க 6 மாசத்துக்கு பிறகு வடகிழக்குல போய் சாவச்சேரியில போய் புள்ள பெற முடியும் என்றால் புள்ள பெற்றுட்டு ஆபரேஷன் தியேட்டர் இருக்குன்னு சொல்லி 6வது ஒருத்தர் பதவி போடும். இப்ப அண்மை காலமா பாக்குறேன் சாவச்சேரி பிரச்சனை நம்ம வைத்தியசாலை நல்லா இயங்கி கொண்டிருக்குது. அர்ச்சனாண்ட வருகைக்கு பிறகு நல்லா இயங்கி கொண்டிருக்கின்றால் என்ன சொல்ல வாரீங்கள்? எல்லாம் மாறிட்டா அங்க இருந்த மாதிரி தானே இருக்குது. என்ன வைத்தியர் மாதிரி கூட நேரத்துக்கு அங்க நிக்கின வழிய இதை விட ஏன் இப்ப வரைக்கும் சத்திரச்சை பிரிவு வடகிழக்கு சுகாதார திணைக்களத்தால உருவாக்க முடியல? 1.5 மாசம் ஆகி அதுக்கு பிளாக் பண்ணி நிக்கிறேன். பிளாக் பண்ணி நிக்கிறாங்க. இவையத்தானே நீங்க கூப்பிட்டு இங்க வச்சு காசு கொடுத்து எல்லாம் கவனிச்சு கௌரவப்படுத்தி அனுப்புறீங்க. இந்த கட்டமைப்புகள் எங்களை சமூகம் தானே விட்டுக்குறீங்க. இன்றைக்கு இங்க நான் முழுமையா பார்க்கல. கனடாவில பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் மக்கள் கேள்வி வைக்க வலிக்கிறோம். நான் அறிஞ்ச வரைக்கும் நேற்று இன்றைக்கு தெரியாது, லண்டன்ல சிறுதன் ஐயா வந்திருக்கிறார் சந்திக்கிறாண்டால் இந்த கேள்வியை போய் கேளுங்க அவர்கிட்ட. நாங்க அவரோட சண்டை பிடிக்கல. ஐயா நீங்க போனீங்கள், உங்களோட மகள் போய் புள்ள பெறலாம், உங்களோட மகன் லண்டன்ல படிச்சு புள்ள பெறலாம். ஐயா சாவச்சேரியில புள்ள பெற முடியாது. ஐயா நான் அங்கேயா இந்த மனுஷியை கொண்டு வர்றது? ஒவ்வொரு தரம் மனசு நான் யோசிங்க. உங்களோட வைஃபை இல்லை உங்களோட மகளை கொண்டு ஓடுறீங்க சாவச்சேரி வைத்தியசாலைக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு. ஓகே, கால் வழியில தெரிஞ்சுட்டு வைப்போம். எங்க அனுப்ப போறீங்க? இங்க இருந்து விழிக்கிட்டு யாழ்ப்பாணத்துக்கு அனுப்ப போறீங்க. அதுக்கான இது அந்த பிள்ளைக்கான உயிர் ஆபத்து எவ்வளவு வீதம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வலி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரி, ஒரு ஆக்சிடென்ட்லயோ ஒரு ஆபத்துலயோ ஒரு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு 1000 கொண்டு விடுறீங்க எங்க சாவச்சேரி வைத்தியசாலைக்கு. எங்க அனுப்ப போயினா ஆஸ்பத்திரி அங்க. அதுக்குள்ள உங்களோட அப்பாவோ அம்மாவோ அண்ணாவோ தம்பியோ தங்கையோ மோசம் போனா உங்களோட வலி எப்படி இருக்கும்? இத்தனைக்கும் 400 மில்லியன் காசை இலங்கை அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது. அப்ப இங்க தப்பு இலங்கை அரசாங்கத்திலையா எங்க இல்லையா? மற்ற விஷயம் நில அபகரிப்பு, கோவில் கட்டுற விஷயம் நான் அது எதுக்கையும் பெறையில. ஒரு மனுஷனுக்கான அடிப்படை வாழ்வியல், மருத்துவம், பொருளாதாரம், இந்த 2க்குமான தீர்வு எங்க வர போகுது? எங்க இருந்து கிடைக்க போகுது? ஆனா எனக்கு 3 நேரம் நான் வேலைக்கு போறேன். ஓகே, அர்ச்சனாட்டையும் கேள்வி கேட்போம், அர்ச்சனாட்டையும் பல சரியா சொல்லுவோம். இதை விட அந்த மக்களுக்கான அதை விட்டு போட்டு நாங்கள் மற்ற பகுதியில் 85% எல்லாம் சுருட்டினவங்க களவெடுத்தவங்க நல்லா இருந்தவங்க நல்லா இருக்க எங்களுக்கு நல்லா செய்யணும்னு நினைச்சு கொண்டு வரதான் திருப்ப போட்டு உதச்சு கொண்டு வந்தால் இதே அவைக்கான தடவும் இல்லை. கதைக்கிறதுக்கு தயார்களுக்கு எங்களுக்கு இவதான் ஒரு கட்டமைப்பு உருவாக்கி தர நினைக்கிறீங்களா? உருவாக்கி
நேற்றோட கருத்து நானே நவனிமேந்திரன் என்ன மாதிரின்னா, ஒருவேளை இந்த மிஷன்ல வந்து அர்ச்சனா தோல்வி அடையும்னு சொல்லி சொன்னா, அதுல வந்து இந்த அர்ச்சனாக்கு எதிராக அந்த கருத்து எழுதுறாக்கள் அவையிலும் வந்து ஒரு 60% அவையில் பொறுப்பு கூற வேணும். ஏனென்றா இல்லைன்றீங்களா? கட்டாயம். ஏனென்றா அது தனிமனித அர்ச்சனாவிலேயும் பிள்ளை இருக்குத்தான், இதுல மிஷன்ல பிள்ளை ஃபெயிலுண்டா ஸ்டில் 60% வந்தோம்னா அவருக்கு எதிரான அந்த அவதூறு பரப்பிக்கொண்டு அவருக்கு எதிரான அந்த தனிமனித தாக்குதல் செய்கிற ஆக்கள்லானுங்க அந்த 60% பொறுப்பு கூறுதல் இருக்கும். நான் சொல்றேன், அவற்றை நேர்மையா நான் பாராட்டுறேன், அவற்றை துணிவை பாராட்டுறேன். இன்றைக்கும் சொல்றேன், வடகிழக்கு இலங்கையின் வரலாற்றிலேயே அதாவது வந்து அவர் எங்கட கயந்திரமாற்ற தகப்பன் அவர் அதாவது சிங்கத்தின் வாய்க்கு இருந்து தமிழ் இனத்துக்காக குரல் கொடுத்து தண்டப்பட்டவர், கௌரவிக்கப்பட்ட தேசிய தலைவர்களா. அதை விட அடுத்தது ரவிராஜ் ஐயா அவர்கள். இதை விட நாங்கள் வரலாற்று எடுத்து பார்த்தோம்னால் ஆரையா வந்து இந்த விழாத்தையும் கதைச்சு போட்டு நிற்கிற விழா வரையும் எதிர்த்து நேர்மையா கதைச்சு போட்டு நிற்கிற எனக்கு காட்டுங்க, ஒரு ஆளை காட்டுங்க ஐயா. ஏன் இவருக்கு என்ன ஐயா 3 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கி போட்டு இப்போ ஒரு இன்றைக்கு சாவச்சியில் நானே பிரான்ஸ்ல எல்லாம் எழுதி கொடுத்து போட்டு நான் ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தவங்க வந்திருப்பேன் ஐயா. அர்ஜுனா வச்சிருந்தாரண்டா, உனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி தரலாம், தேவையான ஆக்களையும் தரலாம், இங்கே வந்து நீ உழைச்சிட்டு போனான்னா நான் இங்கே தேட முடியாத வாழ்க்கை நான் அங்கே தேடி இருப்பேன் ஐயா. இன்றைக்கு அதையெல்லாம் செய்ய விட்டு போட்டு இன்றைக்கு அவர் தனக்கு ஒரு பிராஞ்சும் போட்டு தன்னை வாழ்க்கையில் தனக்கு தேவை ஒன்றை மட்டும் யோசிங்க. 7-8 வருஷமா பிள்ளைய வளர்த்து பிள்ளைய கூட பார்க்காம பிள்ளைய எதிர்காலத்தை கூட சிந்திக்காம தெரியுறார். கதைச்சு தூத்து போனோம் நாங்கள், கதைச்சு தூத்து போன அந்த பிள்ளைக்கு இவர் தான் உலகம், இவர் தான் வாழ்க்கை, இவர் தான் தனித்துவம் எல்லாத்தையும் காட்டி போட்டு அந்த பிள்ளைங்க முகம் கூட பார்க்காம தெரிஞ்சார். ஏன் இந்த பைத்தியகாரத்தனம் நாங்களே சண்டை பிடிக்கணும் அவரோட? அந்த முகத்தை பார்க்க உனக்கு மனம் பெரியலையா? அந்த முகத்தையே நான் தாண்டி உனக்கு அவ்வளோ தேசிய பட்டு ஏன் இதுக்கு நிற்கிற? உண்ட புள்ள நாளைக்கு நீ இல்லைன்னு சொன்னா அதை உடஞ்சே போயிடும். என்ன அப்படித்தான் நான் தனித்துவமா வளர்த்து வச்சிருக்கேன் அந்த பிள்ளைய. மக்கள் இன்றைக்கு நான் உனக்கு 1000 பேச போன இன்றைக்கு எனக்கு என்ன வேதனைன்னு சொன்னால், எங்களுக்காக கொடுத்த ஒரு போராளி இன்னைக்கு வந்தாருன்னா நாங்கள் போராளியை அவரை மதிக்கல, போராளியின் மதிப்பை நாங்கள் கொடுக்கல. இன்னைக்கு கையில் இருந்துருக்கிறான், காலில் இருந்துருக்கான், அண்ணா சுகமா இருக்கிறீங்களான்னு கேட்கறதுங்கிற சமூகமுடைய தயாரா இல்லை. ஏன்னு இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு எதிரியாகவும் பெரிய ஒரு வேலையை செய்து கொண்டு நிற்கிற ஒரு சமூகமாக ஆக்களாத்தான் இன்றைக்கு அந்த போராளியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சமூகமா நாளைக்கு அர்ச்சனா இல்லாம போனா பிறகு கொண்டாட போகுது. என்ன அர்ச்சனாட்ட நேரடியான இப்போ அர்ச்சனா என்ன பிளாக் பண்ணலாம், என்னோட நம்பரை பிளாக் பண்ணலாம், ரகுவண்ணா இதுக்கு வந்து தேவையா கதைச்சு போட்டாரு என்னோட கதைக்காக கூட படலாம். ஆனால் எனக்கு ஒரு தேவை ஒன்று இருக்குது, இதுக்கு ஒரு கேள்விகள் கேட்க பார்த்து கொண்டிருக்கேன், சில விஷயங்கள் முடியல, அதனால இந்த விஷயத்த வந்து கேட்டுட்டு போறேன். விமர்சிங்கோ, ஆனா அவற்றை பிள்ளைகளை சொல்லுங்கோ தண்ணுங்கோ. ஆனால் ஏன் நீங்கள் பிள்ளை செய்யறவர்கிட்ட போய் கேட்குறீங்களோ இல்லை? இதை விட ஒட்டுமொத்த பெரிய சமூகம் பிள்ளை செய்து கொண்டு இருக்குது, திருத்த வேண்டிய கட்டாயம் முழுக்க பிள்ளை செய்து கொண்டு இருக்குது வடகிழக்குல. அங்க இந்த மக்களோ இந்த யூடியூபர்களோ இந்த ஆக்களோ யாருமே விமர்சனம் வைக்கிறீங்களோ இல்லையே? நீங்க சொன்ன மாதிரி இந்த அரசியல் எங்கண்ட படிப்பு சுகாதாரம் முதல்கள் இருக்கிற எல்லாம் இலங்கை அரசாங்கத்தோட எங்கண்ட ஆக்கள்லாம் எல்லாம் நின்று அழிக்கணும். ஆனா இவியல வந்தோன்னா களை எடுக்காட்டி சரி வராது. களை எடுத்தா தான் இவங்க திருந்துவாங்க. அதுக்கு அவர் முயற்சி செய்யறாரு. அந்த முயற்சி சில பிள்ளைகள்ல போய் கொண்டிருக்குது. அது ஒன்றுமில்ல. டாக்டர் வந்து தனி கட்சி கொண்டு ஆரம்பிச்சு இதை கொண்டு நடத்தணும். இப்ப கூட மாலங்களுக்கு அது கனகாலம் இருக்கான்னா அதை இப்பவே அதை ஸ்டார்ட் பண்ணட்டும். அதுக்கு அவரை விடுவாங்களா? நீதிமன்றம் விடுமா? அங்கத்த சமூகம் விடுமா? அங்கத்த தலைமைகள் விடுமா? இந்த ஜனாதிபதி தேர்தல் மாறினா பிறகு இன்னும் நடக்க போகுது அவருக்கு? ஆனா யார் விட்டாலும் இங்க ஒரு 15-20 பேர் இருக்கிறாங்களா தேசிய தலைவர்கிட்ட படத்தையும் போட்டுக்கொண்டு தாங்கள் முன்னாள் போராளிகள் சொல்லி தாங்கள் மட்டும்தான் தங்களுக்கு மட்டும்தான் தமிழ் பற்றி இருக்குன்னு சொல்லி தாங்கள் அதுல வேலை செய்தாங்கன்னு சொல்லி போட்டு இவர் வரக்கூடாதுன்னு சொல்லி இங்க ஒரு 15-20 பேர் நிற்கிறாங்க கங்கணம் கட்டி கொண்டு. அதுதான் இப்ப அதை உடைக்கணும்ண்ணா. முதலாவது நீங்கள் அவருக்கு எதிரான கருத்து வைக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க தனி மனித தாக்கல் உங்களோட அடி நஞ்சில இருக்கிற அந்த என்னன்னு சொல்ற நெஞ்சில இருக்கிற நஞ்சத்தானே என்ன கக்குறீங்க நீங்க? ஆமாம் அவற்றை தனித்துவம் என்னன்றதை நான் சொல்லியிருக்கிறேன். அவரை பற்றி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் மேலதிகமாக விஷயங்கள் தேவைப்பட வேண்டி வராது என்று சொன்னால் அது 2009 நடந்த ஒரு வரலாற்று பதிவு. வரலாறா பாருங்கோ. நீங்க விமர்சிங்க, நான் மாட்டேன்னு சொல்லல, ஆதாரபூர்வமா விமர்சிங்கோ. ராமநாயா காவல்துறை பயணிச்சு ஏதாவது ஒழுக்காட்டு பிரச்சனையில தண்டிக்கப்பட்டவர், ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் தண்டிக்கப்பட்டவர்கிட்ட வாழ்க்கை ஒரு ஒழுக்கமற்றது என்று சொல்லி எங்கேயாவது உங்களால் நிரூபிக்க முடியும் என்றால் நான் உங்களை பப்ளிக்கா ஏற்றுக்கொண்டு போக தயாரா இருக்கு. பிள்ளைகளையும் தவறுகளையும் நிகழ்வுகளையும்